ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிஸ்டில் படித்த ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதில் நான் சொல்ல போகிறது என்னோட ஓன் ப்ரிடிக்ஷனில் சொல்கிறேன். நானாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க டேட் தான், இது அஃபிஷியல் கிடையாது. ஸோ இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு மாடலுக்கு மேபி இதில் கூட வரலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏப்ரல் மே 2026 பொறுத்தவரை ஈவன் சம்ஸில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போகிறனால கொஞ்சம் சீக்கிரமாக தான் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இன்னொரு ஹிண்ட் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்து ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து வர நிறைய சான்ஸ் இருக்குது. முன்னாடி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரலாம். பேஸ் வைஸாக விட்றாங்கன்னா கொஞ்சம் முன்னாடி கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நான் சொல்கிற எல்லாமே ஓவராலாக மொத்தமாக வரதான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மே 27 இந்த டைம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அது கன்ஃபார்மாக குறிப்பிடத்தக்கது. ஏன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் ரெகுலேஷன் 25 புதுசாக பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க. 1 வேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகிறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது நான் சொல்ல போகிறது ஈவன் செமஸ்டர் வச்சு தான். ஏப்ரல் மே 2024, ஏப்ரல் மே 2025, ஏப்ரல் மே 2026. இதில் வந்து தனித்தனியாக பார்க்குறப்போ அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனது தான் சொல்லியிருக்கேன். 24ல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 18 ஃபைனல் இயர் முடிஞ்சு. அதோட ரிசல்ட் ஜூலை 25 வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் தான். அதே மாதிரி அதர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 30 முடிஞ்சு. ஸோ அதே மாதிரி அதை பார்க்குறப்போ ரிசல்ட் வந்து செப்டம்பர் 27 தான் வந்துச்சு. இதில் நீங்கள் கன்ஃபார்ம் பார்க்க வேண்டியது ரெகுலேஷன் 2017 இங்கே இருந்தாங்க. அவங்களோட ஃபைனல் இயர் பேப்பர் இருந்துச்சு. ஸோ அப்படியே ரெகுலேஷன் 2021 மட்டும் ஏப்ரல் மே 25 பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 25 எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜூலை 5 முடிஞ்சு. இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஓவரால் ரிசல்ட்ஸ் ஆகஸ்ட் 24, அதாவது சண்டே வந்துச்சு. இந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்குறப்போ போன டைம் வந்து இந்த காலேஜ் ஃபீ பண்ணாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் டிலே ஆச்சு. இல்லைனா கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கும். சண்டே ரிசல்ட் பப்ளிஷ் ஆனது போன டைம் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம ரெகுலேஷன் 2025 புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ ஏப்ரல் மே 2026 பார்க்குறப்போ எக்ஸ்பெக்டட் டேட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மே 26 வந்து அந்த எக்ஸாம்ஸ் ஃபைனல் இயருக்கு அந்த 7th செமஸ்டர் எலக்டிவ் பேப்பர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. ஜூன் 23 வரைக்கும், அதாவது அரியர் பேப்பர்ஸ்லாம் பார்க்குறப்போ லாஸ்ட் அந்த ரெகுலேஷன் 2021 பேப்பர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. ஜூன் 24 ரெகுலேஷன் 21 அந்த புது பேட்டர்னில் எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்குறப்போ இதோட ரிசல்ட்ஸ் எப்போ வரலாம் அப்படின்னா ஸோ ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி பேஸ் வைஸாக விட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வர வாய்ப்பு இருக்குது. என்னோட ப்ரெடிக்ஷனில் நான் சொல்கிற டேட்டு 13-14 வரலாம். ஏன்னா வந்து லீவ் வருது எடுத்து. ஸோ அதனால் கண்டினியூ லீவ் வரனால முன்னாடி ரிசல்ட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 21-22. இந்த 21-22 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி ஃப்ரைடே, மண்டே வெயிட் பண்ணி பாருங்கள். சாட்டர்டே கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போன டைம் சண்டே வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் ஓனாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க டேட். இதில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க டேட் மேக்ஸிமம் வர நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வரலாம் இதான் பேஸ் வைஸாக வந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.